வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி. இன்று பல்வேறு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவை குறித்த விரிவான பார்வையை வழங்குவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் புன்னைவளவன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் சார். இன்றைக்கி முக்கியமான செய்தினா, இப்போ தந்தியாக இருக்கட்டும், இந்து எல்லாத்துலேயும் பேனர் நியூஸ் வந்து செந்தில் பாலாஜி வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க விமான நிலையங்களில் தீவிர கண்காணிப்பு, அதாவது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஊத்தங்கரை டிவிகே எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசுனதா அந்த வழக்கு தொடர்ந்து 8 பேர் கைதாக இருந்தாங்க. நேற்று ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, 9 பேர். என்ன நடந்துகிட்ருக்கு? இன்றைக்கி ஆஜராகணும்னு சம்மனம் கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய சகோதரருக்கும். ஆஜராவாங்களா? இது எப்படி போயிட்டுருக்கு இந்த வழக்கு? இல்லை, செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரும் கடந்த காலத்தில் அமலாக்கத்துறை வழக்காகட்டும் மற்ற எல்லா வழக்குகளிலும் அந்த வேலை வாங்கி தருவதாக டிரான்ஸ்போர்ட்டில் போக்குவரத்து துறையில் பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றிய அந்த வழக்கு, இப்படி பல விஷயங்களில் எப்படி ஆஜரானாங்கிறத நம்ம பார்க்குறோம். லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னும் போது பெரும்பாலும் என்னென்னா, அவங்க வந்து தப்பி போகாமல் இருப்பதற்கு, அல்லது ஒருவேளை தப்பி போயிருந்தால் திரும்ப வரும்போது அவங்கள அங்கேயே செக்யூர் பண்ணி வச்சுட்டு இங்கே காவல்துறைக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறது தான். லுக் அவுட் நோட்டீஸ்க்கு தனியாக சட்டங்கள் இருக்கானா? இல்லை. மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கைட்லைன்ஸ் படி தான் யார் யார் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கலாம். இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு மேலே இருக்கிறவங்கலேருந்தே வழக்கை பொறுத்து கொடுக்கலாம். இதில் ஒரு ஆங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்ஐஆரில் பேர் இல்லாமல் இப்போ செந்தில் பாலாஜியினுடைய தம்பிக்கு அசோக்குமார் பேர் எஃப்ஐஆரில் இருக்குது, இவருக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குனாலே கூட எஃப்ஐஆரில் பேர் இல்லைனாலும் உங்களால் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க முடியும். இந்த லுக் அவுட் நோட்டீஸே எங்கேருந்து வருதுன்னா, ஏவாவேலு அவர்கள் சிங்கப்பூர் போனதாக அவராக சொன்ன பிறகு இப்படி ஒரு கோணம் இருக்கான்னு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு தான் தாவேக்கார அரசாங்கம் இதை நகர்த்தி இருக்கிறார்கள். ஆஜராவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மேபி அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீனை நோக்கி போவதற்கு வழி இருக்குது. என்னென்னா, இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய சம்மன்ஸ், அவருடைய பூர்வீக வீட்டுக்கு போய் சம்மன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நேரில் விசாரணைக்கு ஆஜரானோன்னு. அசோக்குமார் அவர்கள் மீது அது வந்து இன்வெஸ்டிகேஷன் சம்மனாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பேர் எஃப்ஐஆரில் வந்துட்ட பிறகு நீங்கள் சாட்சி சம்மனாகவோ இல்லை வேறு விஷயத்துக்கு கூப்பிட வேண்டியதில்லை, உங்களுக்கு என்கொயரி இருக்குன்னு தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணணும்னா 2 விஷயங்கள் செய்வாங்க. ஒன்று, முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போவது. 2வது, இந்த லுக் அவுட் நோட்டீஸை குவாஷ் பண்ணணும் என்று அவர்களுக்கான அந்த தேடப்படுகிறவர்கள், அல்லது பார்த்தா நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனில் வருது இல்லையா, தேடப்படும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற வகையில் என்ன சிக்கல் சட்டப்படி பார்த்தா, லுக் அவுட் நோட்டீஸ் இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் அந்த வழக்கில் போய் விடுவிக்கவே பட்டுட்டீங்க, அல்ல உங்களுக்கு ஜாமீனே கிடைச்சாலும் லுக் அவுட் நோட்டீஸ் அப்படியே இருக்கும். இதை குவாஷ் பண்ண சொல்லி நீங்கள் தனியாக நீதிமன்றத்துக்கு போகணும். இப்படியான சட்ட சிக்கல் சார்ந்தது இந்த வழக்கு. இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான வேலைகளை பார்க்குறாங்க. மேபி போகிற போக்கு பார்த்தா சார்ஜ் ஷீட் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ. இதில் பேசப்படுகிற அரசியல் கோணம், முதலமைச்சர் கரூருக்கு போவதற்கு முன்பாக இவர்கள் இருவரையும் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக நம்பப்படுகிற ஒரு விஷயம். அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அவர் கரூருக்கு போகிறாருன்னா இப்போ 2 விஷயம். ஒன்று, அங்கே சம்மந்தப்பட்ட அந்த 41 குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, அரசு வேலை கொடுப்பது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா காவல்துறை தரப்பில், ஏன்னா முதலமைச்சர் வராருன்னும் போது அவங்க அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண உளவுத்துறை தரப்பில் போய் பார்க்கும்போது 9ஆம் தேதி இரவு வந்து வீடுகளில் தான் சந்திக்கிறாருன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அங்கே பேசும்போது இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம், அங்கே ஆட்சியர் அலுவலகத்தில் தான் மீட்டிங் அப்படிங்கிறாங்க. அது ஏதோ ஒரு வகையில் பார்த்தா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் இவரும் சாட்சியாக சேர்ந்திருக்கிறார். கட்சியைச் சேர்ந்த மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படுறாங்க அப்படின்னா இந்த நேரடியாக போவது என்பது ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்குமாங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி போயிடுச்சுன்னு தான் பார்க்கணும். குதிரை பேர வழக்கு அது நிரூபிக்கப்படுமா? இது வரைக்கும் குதிரை பேர குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதுல இந்த கோர்ட்டுக்கு போய் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும், இந்த நரசிம்மராவ் கேஸு. அதுலேயும் அவர் பணம் கொடுத்தது அதெல்லாம் அன்னைக்கு பேங்க் டிரான்சாக்ஷன், நீங்கள் 98-6 அந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால பேங்க் டிரான்சாக்ஷனை பிடிச்சி பண்ணாலும் நீதிமன்றம் அன்றைக்கி வினோதமாக தீர்ப்பு கொடுத்தது. இவங்க 2 பேர் பணம் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இவங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ளே அதை பண்ணுறாங்க, கேஸ் போட முடியாதுன்னு ஒரு வினோத தீர்ப்பை கொடுத்து அன்றைக்கு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். பட் இது இன்றைக்கு அது தீர்ப்பை கொடுத்து தண்டிக்கப்படுவார்களானா அதை நோக்கி போவதற்கு இன்னும் நீண்ட படிக்கட்டுகள் இருக்குது. அரசியல் ரீதியிலாக திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் அழுத்தம்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட தொடர்புடைய ஒரு செய்தி தான், இப்போது தாவேக அரசில் காவல்துறை இவ்வளோ வேகமாக செயல்படுறான்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். பட் இதே அளவுக்கு ஏற்கனவே முதல்ல அமமுக பொதுச் செயலாளர் குதிரை பேர வழக்கு கொடுத்தாரு. அதை பற்றின பெருசாக பேச்சு நம்ம பார்க்க முடியறது இல்லையா? இதுலையாவது குதிரை பேர குற்றச்சாட்டில் இன்னமும் நீண்டு கொண்டு தான் போகுது. அவர் கன்ஃபார்ம்டாக சொன்னது, இன்றைய முதலமைச்சர் அன்றைய தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஃபோர்ஜரி செய்திருக்கிறார், எங்களுடைய எம்எல்ஏவின் கையெழுத்தை போட்டு. அன்னைக்கு 5ஆம் ரிசல்ட் வருது, அடுத்த நாள் நைட்டு தான் இந்த சம்பவங்கள் ஓடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி நகர்ந்து வந்து தான் இந்த 8ஆம் தேதி இரவு தான் இந்த விஷயங்கள் குதிரை பேரங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சு. குதிரை பேரமே இல்லை, முதல்ல தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு 2-3
2-3 நாட்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கான வாய்ப்புகளை எல்லாரும் எல்லா கட்சிகளோடும் பேசினார்கள். தாவேகா திமுக பேசல, திமுக தாவேகிட்ட பேசல. இதை தவிர மற்ற எல்லா சிறிய கட்சிகளாகட்டும், வெவ்வேறு கூட்டணிகளாகட்டும், எல்லா முனைகளிலும் எல்லாமே அவங்கவுங்க தொடர்புகளை வைத்து பேசப்பட்டது. அதற்கு பிறகு அங்கே ஒரு எல்லைக்கு போய் தான் அமமுகவினுடைய எம்எல்ஏட்ட அந்த இருட்டில் கையெழுத்து வாங்கினது அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க. அது வீடியோ ஆதாரத்தை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட தாவேகாவினுடைய தரப்பினரே, அவங்க ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள். அப்போ இது என்னென்னலாம் கேட்டாங்க. நமக்கு என்ன கேள்வினா, இப்போ ஒரு காரில் போய் எதுக்கு கையெழுத்து போட்டார், எதுவும் விஜய் மக்கள் இயக்கத்தில் நான் சேர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டொனேட் பண்ணுறேன்னு எதுவும் கையெழுத்து போட்டாராங்கிறது இருக்குது. 9ஆம் தேதி விடியற் காலை நள்ளிரவு 12 மணியை கடந்து நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் டிடிவி தினகரன் நேராகவே போய் ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் நீங்கள் மற்ற வழக்கெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 36 மணி நேரத்தில் உங்களால் 4 பேர் கைது பண்ண முடியுது. ஐபிடிஎஸ் திருநாகரசுலேருந்து பலரையும் பிடிக்கிறீங்க, நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க, ரைட்டு, மகிழ்ச்சி. அப்போ இதே மாதிரி மற்றவர்கள் கொடுத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்கிற கேள்வி வருது. இது இப்போ இதே போல் பார்த்தா முதலமைச்சருடைய கேபினெட் மீட்டிங்கில் சம்மந்தமில்லாத ஆட்கள் வராங்கன்னு RS பாரதி டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இருந்தால் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், இல்லைனா நீங்கள் எதன் அடிப்படையில் போகிறாங்கன்னு அந்த அரசாணை கொடுக்கணும்னு அவர் கொடுத்து அது ஆட்சி ஏறத்தாழ 3-4 நாட்கள் கடந்துருச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறது இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்க போடுறாங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் மேலேயே ஒன்றா ஒரு கேஸ் எப்படி போடுறதுங்கிறதுக்காக காவல்துறை தயங்குகிறதா, தன் மீது தானே வழக்கு போடுகிற அளவுக்கு யாரும் அரசியல் அரிசுவடி தெரியாதவர்கள் இல்லைங்கிறது ஒன்று. அது செலக்டிவாகத்தான் இருக்கிறது. இப்போ அரசியல் பேர குதிரை பேர குற்றச்சாட்டு திமுக வச்சாச்சு, அதிமுக வச்சாச்சு, தாவேகாவும் வச்சுட்டாங்க, அந்த பக்கம் அதிமுக, பிறகு பாஜக எல்லாரும் வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு தரப்பில் மட்டும் போடுறாங்கன்னா அவங்க இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அது நடக்குதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அன்னைக்கே ஏன் விஜய் அவர்கள் மேலே டிடிவி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் போடலைன்னா அவர் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்றைக்கு காவல்துறை அதை ஊற போட்டார்கள், ஆற போட்டார்கள், இப்போ ஊற போட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக இன்னைக்கு இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது எல்லா செய்தித்தாள்களையும் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு நியூஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தந்தியில் பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் வந்து நேற்று சொல்லியிருக்காரு, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு உண்மையாக இருந்தால் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன கேள்வி கேட்குறாரு, அதிமுகவினரை கொஸ்டின் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து குதிரை பேரம் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உண்மைன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ஏன் அமைதி காக்குறீங்க, நீங்கள் வந்து ஃபைட் பண்ணலான்னு சொல்லி கேட்குறாரு. இதில் கவனிக்க வேண்டியது 2 விஷயம். நம்ம இந்த ஆளுநர் மேட்டரில் நம்ம கேட்கணும். இவங்கெல்லாம் ஆளுநர் நேற்றைக்கு இவர் பேசுகிறார் திரும்ப மாலை அமைச்சர் வன்னியரசு கொடுக்கக்கூடிய பேட்டி, ஆளுநர் இங்கே வந்து பேரலாக ஒரு கவர்மெண்ட்டை நடத்த முயற்சி செய்கிறார், ஆளுநர் வேண்டாம் என்பது தான் விசிகாவின் நிலைப்பாடு, தமிழக மக்களின் நிலைப்பாடு, தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடுங்கிறாரு. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டையே அமைச்சராக கேபினெட் கூட்டு பொறுப்பாக அவர் சொல்லார்னு நான் எடுத்துக்கிறேன். தாவேகாவின் நிலைப்பாடுனா கூட அவர் சொல்ல முடியும், நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அவங்க முதல் மாநாட்டிலே தீர்மானம் போட்டாங்க. அப்போ ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு டாக்டர் திருமாவுக்கு தெரியுமே, நம்மளை விட நல்லா தெரியுமே அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸில். ஆளுநர் அவர் வந்து அவராக தன்னிச்சையாக சில நேரங்களில் போனால் தான் தோன்றித்தனமாங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிற அளவுக்கு கடந்த காலத்தில் கடுமையான விமர்சனங்களை அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பழைய திமுக கூட்டணி இன்றைக்கு அது தாவேகா கூட்டணியில் இருக்கிறவங்களாம் செஞ்சுருக்காங்க. பட் இப்போ ஏன் அந்த குழப்பங்கிறது, இப்போ குதிரை பேரம் நடந்திருக்கான அது நீங்கள் தாவேகாட்ட கேட்கணும். இப்படி கூட்டுட்டு வந்து சேர்க்கறது அரசியல் அறமானு நீங்கள் தாவேகாவை தான் கேட்கணும்னா இது சரியாக தவறான தாவேகா கருத்து தாவேகாட்ட கேட்கலாம். விசிகாவுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கீங்க, நாளைக்கு உங்கள் கட்சியிலேருந்து இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் அவங்க சேர்த்தா இப்படி தான் நீங்கள் மட்டும்தான் கருத்து சொல்லணும், மற்ற கட்சிகள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. அடுத்து அவர் சொன்னது ஃபேக்சுவலி சரியான எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதிமுகவினர் பேசலை அப்படிங்கிறார். அதிமுகவில் யார் பேசலைன்னு அவர் எதிர்பார்க்குறாரு. OS மணியன் அவர்கள் தொடர்ந்து, அவர் தான் சட்டமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர், அவர் பேசுகிறாரு. RB உதயகுமார் தினசரி காலையில் எழுந்தாலே அவருடைய வீடியோ அப்படிங்கிறது இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து அவங்களுக்கான விமர்சனமாக இருக்கிறது. ஒருபடி மேலே போய் வேற இன்பதுரை அவர்கள் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்து ஆட்சியவே கலைக்கணும் 356 பயன்படுத்தின்னு பேசுகிறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பேசினால்தான் அது அவர்களுடைய கருத்து என்று எதிர்பார்க்கிறாரான்னு ஒரு கேள்வி வருது. எடப்பாடி அவர்கள் நினைக்கலாம் நான் ஒரு முன்னாள் முதலமைச்சர், விஜய் அவர்கள் பேசினா நான் பதில் கொடுத்துக்கலாம், அவர் ஒரு ஸ்டேஜரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களை ஊடக வெளியில் வைக்கிறது. ஆளுநரை இதுவரை 3 முறை சந்தித்திருக்கிறார்கள். முதல் முறை அவங்க 25 பேர் ஓட்டு போட்டப்பயே சபாநாயகர் வந்து கொறடாவை அங்கீகரிக்கல என்ற சிக்கல் வந்தது. அதற்காக 14 மே சந்திச்சாங்க. அதுக்கடுத்து 30 மே 4 பேர் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த ஏற்றுக்கொண்டது சரியானது அல்ல அப்படின்னு சபாநாயகருக்கு நீங்கள் அதில் உத்தரவிடணும்னு கேட்டு 30ஆம் தேதி மே, இப்போ அடுத்தது 2 நாட்களுக்கு முன்பாக 3ஆம் தேதி போய் மறுபடியும் குதிரை குற்றச்சாட்டு வந்தால் எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவியே கொடுக்குறேன்னு அங்கே போய் இணைந்த விஜயபாஸ்கர் பேசினார் அப்படின்னு திரு OS மணியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இப்போ இவ்வளவு முறை ஆளுநரையும் சந்திச்சிட்டாங்க. அடுத்து என்ன சட்ட போராட்டம் அதையும் செய்கிறாங்க. போடப்பட்ட வழக்கு இருக்கு, 2 முறை விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த வழக்கில் அடுத்த விசாரணை
விசாரணை 17ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திலிருந்து அத்தனை பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. இது 3வது முனை போராட்டம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் இடைத்தேர்தல் அது வரைக்கும் ஹோல்டு பண்ணணும், குதிரை பேரம் சார்ந்து. இப்போ இதுக்கப்புறம் என்ன தான் இதை தாண்டி ஆன்லைனில் உங்களுக்கு அவங்களுடைய ஐடிவிங் இன்னைக்கு பரவாயில்ல, இமீடியட்டாக கொஞ்சம் உடனடி ரியாக்ஷன், அந்த ஸ்பான்டனிட்டிங்கிறது இருக்குது. பலரும் ரசிக்கக்கூடியதாக திமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்களே இந்த டீமை கொஞ்ச நாள் ஹையர் பண்ணி இங்கே வச்சு போட சொல்லுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்கன்னா பல வெளிகளில் அவங்க போராடுறாங்க. அப்போ அதிமுக அதை கேள்வியே கேட்கல. இப்போ அதிமுக அமைதியாக இருந்தால் இவங்க கூப்பிட்டு போகிறது சரின்னு ஆகிடும்னு திரும்ப அவர்கள் சொல்ல வராரா என்கிற கேள்வி இருக்குது. இது உள்ளபடியே ஒரு தடுமாற்றமான நிலையாகத்தான் அரசியல் ரீதியிலாக அவங்களுடைய ஸ்டாண்டில் ஒரு தடுமாற்றமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு படி மேலே போய் 2 பேரும் ஒன்றாக போய் கவர்னரை சந்திக்கிறார்கள் ஒரே நாளில் எப்படி அப்படின்லாம் சண்முகம் அவர்கள் கேட்குறாங்க. இல்லை இப்போ எதுக்கு இந்த கான்ஸ்பிரசிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? இவங்க 3 பேர் தான் கிளைம் பண்ணாங்க. நேரடியாக ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஓப்பன் டாக்னு. அதில் அவங்க சொன்னது நாங்கள் 3 பேரும் கண்டிச்சதுனால தான் 4 பேரோட ராஜினாமா நின்றதுன்னு. 5 ஆச்சு 6 ஆச்சு. அடுத்து சி வி சண்முகம் இருக்காரான்னு தெரியல, எஸ்பி வேலுமணி பேசிகிட்டு இருக்காருங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ போகும்னு தெரியாது. அப்போ நீங்கள் திரும்ப கண்டிப்பீங்களான்னா நீங்கள் அவங்கள கேளுங்கன்னு நழுவுறீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசியல்னு அவங்க நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறீங்க, தோழமையோடு தாவேக்காவை கேட்க வேண்டும் என்பதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் திருமாவளவன் சார்ந்து தான் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. நாங்கள் திமுக வந்து அவங்க தான் முதல்ல நாங்கள் கூட்டணியில் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க தான் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து முன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், கூட்டணியில் இல்லை என்று அறிவித்தது அவர்கள் தான். எங்கே அறிவிச்சாங்கன்னா எங்கள் கட்சியில் இருந்த துணை பொதுச் செயலாளர் அவர் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்களை சொல்கிறாரு. அவங்க கூட்டு கட்சியில் நினைச்சாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி முறிந்ததாக அவர்கள் அறிவித்ததாக தானே அர்த்தம்னு. அதற்கு முன்பாகவே ஏறத்தாழ ஒரு 5-6 நாட்கள் இருக்கும் அநேகமாக, அதுக்கு முன்பாகவே போய் தாவேக அரசை நீங்கள் எப்போது ஆதரித்தீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு அந்த கூட்டணி உறவு என்பது முறிந்ததாகத்தானே அர்த்தம்னு ஒரு கேள்வி வருது. மேபி நீங்கள் கேபினெட்டில் கூட பின்னாடி சேர்ந்துருந்துருக்கலாம். அது ஏறத்தாழ ஒரு 7-8 நாட்களுக்கு பிறகு தான் கேபினெட் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. முதல்ல நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிற மாதிரி தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆரம்பத்தில் சொல்லி இல்லை, அதுக்கு அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்கள் எது நல்லன்னு பார்த்து அதை அவங்க செய்யலாம். அதாவது அவங்க எடுக்கக்கூடியதை சொல்லிட்டு போன முறை சரியில்லைன்னு திமுக வருத்தப்படலாமே தவிர நீங்கள் எங்களை நடத்துறது சரியான்னு இவங்க பேசிக்கலாம். இதை தாண்டி ஒரு கட்சி தனக்கு நலன், தன் கட்சிக்கு அடுத்த கட்ட லாபம்னு நினைக்கிறத நோக்கி தான் போவாங்க. ப்ராக்டிக்கலாக அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்ன கேள்வினா அவங்க சைடில் என்ன பார்ப்பாங்க, நாங்கள் ஆட்சி இழந்திருக்கிறோம், நீங்கள் தேர்தலுக்கு எங்களோட தோளோடு தோல், நீங்கள் ஆட்சி இழந்த பிறகு இந்த தோல்வியில் பங்கெடுத்துக்காமல் நீங்கள் ஆளுங்கட்டு தரப்போட போயிட்டீங்கன்னா தோல்வி ஏதோ நாங்கள் பண்ண தப்பு மட்டும்தாங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கூட்டணியாக தானே சேர்ந்து பயணிச்சிங்க. உங்களுக்கு கொடுத்த சீட்டில் ஒருவேளை அவங்க கணக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சீட்டில் நாங்கள் நின்றிருந்தா ஒருவேளை இன்னும் கூடுதல் எம்எல்ஏக்கள் ஒரு 5-10 ஜெயிச்சிருப்போம், கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததுன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். சரியா தவறானா போயிருந்தா தான் தெரியும். காங்கிரஸ் சொல்கிறவங்க நாங்கள் அங்கே போயிருந்தா 70 எம்எல்ஏ ஜெயிப்போம்னா இப்போ பேசலாம். அது போயிருந்தா எப்படியா இருக்கும், கையும் உதயசூரியனும் மோதி இருந்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கூட, இதெல்லாம் வெவ்வேறு விதமான டிபேட்டபிள் தான். நடக்காதப்ப ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம். இப்போ என்னன்னா திமுக அறிவித்ததாக அவர் சொல்கிறார். நீங்கள் அதற்கு முன்பாகவே இவர்களை வீழ்த்தி அணியோடு போய் கூட்டணி சேர்ந்த பிறகு உறவு இல்லை என்று முதலில் அறிவித்ததாக இவங்க பொருள் கொள்றதுல சிக்கல் வராதுங்கிறது தான். வைகோ அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாரு. கடந்த காலத்தில் மல்லை சத்யா அவர்கள் அவங்களுடைய அமைப்பு திராவிட வெற்றி கழகமோ இவங்க உள்ளே வரும்பொழுதும் அதை வேண்டாம் அப்படின்னு ஹோல்டு பண்ணி வச்சாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக திமுகவில் ஒரு சாஃப்ட் இதை எடுத்து அவர் பேசிட்டு இருந்த காலகட்டத்திலையும் அவரை எங்கேஜ் பெருசாக பண்ணிக்க வேண்டாம், வைகோ அவர்களுக்கு அது நெருடலாக இருக்கும் என்பதற்காக தான் திமுக அந்த காலகட்டத்தில் நிறுத்தியே வச்சுருந்தது. இப்போ பிரிஞ்சிட்டதுனால ஆளாளுக்கு மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய இடத்துக்கு வரீங்க. இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் உங்களுக்குள்ள மாறி மாறி விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. ஆளக்கூடிய அரசுக்கு தோழமை கட்சியாக இருந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை வைக்க வேண்டியது விசிகாவிற்கும், எதிர்கட்சியாக இருந்து அவர்களுக்கு மக்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு தான் திமுகவுக்கு. நீங்கள் ஏறத்தாழ 2 மாதமாக யார் யாருக்கு துரோகம் பண்ணால், யார் முதுகுல குத்துனா, யாருக்கு அது மிகப்பெரிய துரோகி யார் அப்படிங்கிற வகையில் நடத்துவது, தாவேகாவை தப்பிக்க வைப்பது. இதைத்தான் வைகோ வேற வார்த்தையில் நாங்கள் கவசமாக இருக்கோம், கேடயமாக இருக்கோம்னாரு. முதல் லைனில் நின்று வரக்கூடிய தாக்குதல்லாம் நீங்கள் வாங்கணும்னா உங்களை உள்ள ஒரு கூட்டணியில் சேர்த்தே வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். சார், இப்போது தந்தியில் பார்த்தோம் அப்படின்னா 8வது பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்காங்க. பரஸ்பரம் கட்டி தழுவி ரொம்பவே அன்போடு 2 பேரும் விசாரிச்சிருக்காங்க, அருகருகே உட்கார்ந்து பேசியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. சமீப நாட்களுக்கு முன்னாடி கூட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சீமானும் ஒன்றா சந்திச்சு ஒரு திருமணம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் எதிர்க்கட்சிகளுடைய பொது வேட்பாளராக சீமான் நிறுத்தப்படலாம்ங்கிற ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு. அதை நோக்கி நகருதுன்னு நினைக்கலாமா இந்த சந்திப்பு?
அதாவது அரசியல்வாதிகள் நம்ம கமிஷன் ஒமிஷன்னும்போம். கமிஷன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது வாங்குற அந்த கமிஷன் இல்லை, அவர்கள் செய்யக்கூடியது செய்யாமல் விடக்கூடியது. இது ரெண்டுமே நம்ம டீப்பாக ரீடிங் பிட்வீன் த லைன்ஸாக நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் இந்த நட்பு ஒரு வேலையத்திற்கு முன்பு கூட இருந்திருக்கலாம். ஆனால் வெளியில் காட்டக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குன்னா அரசியல் ரீதியிலாக இன்றைக்கு அதற்கான தேவை வந்திருக்கிறது. உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம விரும்பினாலோ விரும்பலைனாலோ தாவேக்கா எதிர்ப்பு என்கிற அரசியலாகத்தான் தமிழ்நாடு களம் அடுத்த 5 ஆண்டுகளுக்காக நகரப்போகிறது. பொது எதிரி தாவேக்கா அப்படிங்கிற பொது எதிரி தாவேக்கா என்கிற அடிப்படையில் நீங்கள் அதை நோக்கி தான் நகர்த்தணும். அப்போ நிறைய பேரை நட்பு சக்தி ஆக்கிக்கொள்ள வேண்டிய தேவை. ஏன்னா இப்போ அண்ணாமலை திடீர்னு வராருன்னு வைங்க, ராகவாலாருன்னு சொல்லுது, லதா ரஜினிகாந்த் அவங்க அமைப்பை கொண்டு வராங்க, இல்லை நாளைக்கு இன்னும் வேறு யாரோ தொடங்கி ஒரு கட்சி கொண்டு வரலான்னா, இப்படியெல்லாம் வரும்பொழுது தாவேக்கா எதிர்ப்புக்கு நிறைய பேர் முட்டி மோத வேண்டியிருக்கும். யார் உண்மையான எப்படி 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிக்குன்னு அவர் பிளேஸ் பண்ண மாதிரி, ஒன்று டிவிக்கே இன்னொன்று நாங்கள் தான் எல்லோரும் கொண்டு வந்து தங்களை முன்னிறுத்த வேண்டிய தேவை வரும். எதிர்க்கட்சி அரசியலை மக்கள் குரலை எடுத்து வைக்கக்கூடியது யாருங்கிறதுக்கே பெரிய காம்படிஷன் இருக்கும். அந்த லிஸ்ட்டு பெருசாகும் போது அந்த இடத்துல நட்பு சக்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த நிர்பந்தம் தான் இதை ஒருவேளை வெளியில் காட்டக்கூடிய இடத்துக்கு வந்தது, அல்லது இவர்களும் சேர்ந்து தாவேக்கா தரப்புக்கு ஒரு ஆழம் பார்க்குறாங்களாங்கிறது. பொது வேட்பாளர் அப்படிங்கிறது நேரடியாக சீமானவர்களை இவர்கள் ஆதரிப்பார்களா, அல்லது அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் வேட்பாளர்களை நாங்கள் போட மாட்டோம் என நட்பு ரீதியிலாக ஒதுங்கி நின்றுப்பாங்களாங்கிறது இன்னும் நாள் இருக்குது. என்னென்னா தேர்தல் ஆணையம் முதல்ல அதில் அறிவிக்கட்டுங்கிற அந்த ஒரு சூழல் இருக்குது இல்லையா. தேர்தல் ஆணையம் 3 மாநில இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலை. இந்த வழக்கு கூட காரணமாக இருக்கலாம். அப்போ இது நிற்கிற வரைக்கும் உடனடியாக நம்ம எதையும் கமிட் பண்ணிக்க வேண்டாங்கிறதுல இவங்க அரசியல்வாதிகள் ரொம்ப கான்சியஸாக கொண்டு வருவாங்க. இப்போ தாவேக்கா தரப்பு என்ன பண்ணுவாங்க, இவர் தான் ஏற்கனவே திமுகவோட தொடர்புல இருக்கா, நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோமே, விஜய் அவர்களை குறி வச்சு பேசினதே அதுக்கு தான், அவங்க அந்த நரேட்டிவ்குள்ளே போவாங்க. இன்னொரு தரப்பு திமுக அதிமுகவுக்கான உறவுங்கிறது எப்போதுல இருந்தோ இருக்குது. திமுக அதிமுக பாஜக ஏற்கனவே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு இருந்தே ஒரு படி மேலே போய் எலெக்ஷனுக்கு முன்பாகவே திமுகவோட எடப்பாடி நெருக்கமாக கூட்டு வைத்திருந்தாருன்னே செங்கோட்டையன் அவர்கள் பேசக்கூடியதெல்லாம் வருது. அப்போ இது அதற்கு தகுந்தாற் போல ஒரு அரசியல் கல்குலேஷன். சீமான் அவர்கள் வழக்கமாக ஒரு நாளைக்கு அவருடைய ப்ரெஸ் மீட் இல்லாமல் ஒரு நாளும் கவர் ஆகாதுங்கிற நிலை தேர்தலுக்கு பிறகு மாறி இருக்கிறது. இப்போ ஒருவேளை பல்வேறு விதமான மக்கள் பிரச்சனைகளுக்கு சூழலியல் சார்ந்து வெளியில் வரக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இந்த அணையில் ரொம்ப நுறையாக வரக்கூடிய அந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மண்ணே வீணாக போச்சுங்கிற மாதிரியான சிக்கல்கள் வரும்போது நீங்கள் ஒருவேளை சீமான் எப்போ பாரு இருந்ததுனால உங்களுக்கு அப்படியே சுழுவாக போயிடுச்சா, வந்துருவாருங்கிற எண்ணம் இருக்கான்னு கூட அவர் அதில் யோசிச்சுருந்துருக்கலாம். இல்லை இந்த தோல்விக்கான காரணத்தை அவர் யோசித்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நட்பு ரீதியிலான கரம் தாவேக்கா எதிரணியில் எல்லா பக்கமும் ஒரு அன்பு பரிமாற்றம் என்பது நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதாக தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை ஒரு குறியீடாகவும் அவர்கள் காட்டுகிறார்கள். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அதை நீங்கள் எடுத்தாலும் சரி, எப்போதுலேருந்தும் நாங்கள் நண்பர்கள் தான் அவங்க விளக்கம் சொல்லிக்கிட்டாலும் சரி, அதற்கு பின்னால் மிக நிச்சயமாக ஒரு அரசியல் கணக்கும் இருக்குது. கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல் பற்றி நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தந்தியில் 3வது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்கு. அயோத்தி ராமர் கோயிலில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடை வழங்கப்பட்ட ராமர் புத்தகத்தை காணும்னு சொல்லிட்டு அதை அன்பளிப்பு கொடுத்தவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி அந்த நன்கொடைகளில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அறக்கட்டளையுடைய பொதுச் செயலாளரான சம்பத் ராய் ராஜினாமா பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தோம்னா இந்த விதத்தில் காங்கிரஸும் சரி மற்ற எதிர்க்கட்சிகளும் நிறைய அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நன்கொடை திருட்டு, சீட் திருட்டு, வாக்கு திருட்டு, இதுதான் அவங்களுடைய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அடிப்படையில் மிகப்பெரிய சிக்கலை உத்தரப்பிரதேசத்தில் உருவாக்கி இருக்கக்கூடியது ராம ஜென்ம பூமி. ஏன்னா அவங்க அதை ராமர் கோவில்னு கூட சொல்லக்கூடாது, ராம ஜென்ம பூமி. அந்த ட்ரஸ்ட் பேரே ராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, இந்த ட்ரஸ்ட்டில் இருக்க 13 பேரும் மோடி அரசால் நாமினேட் செய்யப்பட்டவர்கள். இந்த இடம் ஒன்று. ரெண்டாவது, ஹிந்துக்களுக்கு ஒன்று, ஹிந்துக்கள் கையில் தான் கோவில் இருக்கணும், டெம்பிள் இருக்கணும், அரசு நிர்வகிக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து பேசக்கூடியவர்கள் பாஜகவினர். இதை கொண்டு போய் பிரைவேட் ட்ரஸ்ட்டுக்கிட்ட கொடுத்தீங்க. இப்போ இதற்கு பொறுப்பு ஒருவேளை அரசு இருந்திருந்தால் இது நடந்திருக்காதான்னு ஒரு கேள்வி வருது. இன்றைக்கு அந்த ட்ரஸ்டினுடைய சேர்பர்சனாக இருக்கக்கூடிய நிருத்திய கோபால் தாஸ் 88 வயதானவர், அவரே ஒரு ஆசிரமம் வச்சுருக்காரு. இன்றைக்கி அவர் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கார். அவரும் பதவி விலகிட்டு அடுத்து ட்ரஸ்ட் போர்டுக்கு யாரை தலைவராக்கிறதுங்கிறது தொடர்பாகனாலும் ஒவ்வொரு நாளும்
6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வெளியில் திருடப்பட்டு பக்தர்கள் கொடுத்த காணிக்கை வெளில போயிருக்கு. ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 லட்சம்னா நம்ம இதால் யோசிக்க முடியல. இப்போ நீங்கள் உண்டியலில் நீங்கள் வாலண்டியர்ஸை கூப்பிட்றீங்க, நல்ல வேலையாக இவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் மாற்று மதத்தை சேராதவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக, இந்து மத நம்பிக்கை குறிப்பாக ராமர் நம்பிக்கையுடைய ஆட்களாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவங்களே திருடி இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை இதில் மாற்று மத நம்பிக்கை கொண்டவர்கள் வந்திருந்தாங்கன்னா இது நேரம் என்னவா வெடிச்சிருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு விஷயமாக போயிருக்கும். அப்போ அடிப்படையில் ஒன்று, இதில் இவங்களுக்குள்ளேயே பல்வேறு விதமான பிரிவுகள் பிளவுகள் இருக்குது. இந்த போஸ்டிங் இவங்க மோடி அரசு நாமினேட் பண்ணாங்க இல்லையா, இதில் விஎஸ்பி பேக்ரவுண்ட் ஆகட்டும், ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் ஆகட்டும், மற்றபடி யோகி அவர்களுடைய நாமினேஷன் சிலர் வந்திருப்பாங்க, மோடி அமித்ஷா அவர்களுடைய நாமினேஷன் போது இது அதுக்குள்ளேயே பல்வேறு விதமான கோஷ்டி பூசல் என்பதாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு ஆரம்பத்தில் சம்பத் ராய் ராஜினாமா செய்யக்கூடாதுன்னு விஸ்வ இந்து பரிஷத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி அவங்க என்ன டைவர்ட் பண்ணுறாங்க, இந்த கோவில் திருட்டு குறித்து சிலர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருக்குது. அவங்களுக்கு ஏதோ இதில் தொடர்பு இருக்குமோ நாங்கள் சந்தேகப்படுறோம். எஸ்ஐடி கூப்பிட்டு விசாரிக்கணும். பிரியங்கா காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், ராம்கோபால் யாதவ், சமாஜ்வாதியினுடைய பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவ் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கார், எம்பியா. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிடணும்னு நீங்கள் அங்கே டைவர்ட் பண்ணுறீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய் அங்கே இருக்க லோக்கல் எம்எல்ஏ அவங்க வந்து காங்கிரஸ் தானே, அதனால் இருக்குது, அவங்களுக்கு தொடர்பு இருக்காதான்னு இதை அரசியல்படுத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கான விலையை ஏற்கனவே நீங்கள் ராமர் கோயிலை கட்டிய பிறகும் கூட அயோத்தியாவினுடைய அந்த கோவிலை உள்ளடக்கிய பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தலில் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. பட் இதை தாண்டி இதை உணர்வு ரீதியிலாக, ஏன்னா நீங்கள் இவ்வளவு நாள் எதை ஆயுதமாக எடுத்து ஹிந்து கத்ரே மென்ஹேன்னு கொண்டு போனீங்களோ, இன்றைக்கு ராமருக்கே உங்களுக்கு ஏற்கனவே அந்த கோவிலில் அவங்க அந்த மேலே சீலிங் சரியில்லாமல் மழை பெஞ்சதுக்கே ஒழுகி உள்ள தண்ணி நின்றுதுன்னு இஷ்யூ போச்சு. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? ராமர் கோவில் அங்கே வருகிறது என்பதற்காக ஏர்போர்ட்டை திறந்து போதுமான அளவுக்கு பயணிகள் வர ஏர்போர்ட் இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலை, புதிய ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்க, அதுக்கான ஃபுட் பிரிண்ட் இருக்கா? ஆனால் இங்கே கோவில் கட்ட போகிறாங்கிறது உறுதியானதும் பலரும் அதை சுற்றி போய் நிலத்தை வாங்கி போட்டாங்க. ஒன்று அங்கே அடுத்தது பெரிய வியாபார தலமாகும், டூரிசம் வரும்னுட்டு நம்ம பில்டிங் கட்டிக்கலாம், இல்லை இந்த நிலத்தை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்தாங்கன்னா கூடுதல் விலை அரசாங்கம் கொடுக்கும்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக டெல்லியில் இருந்தவங்கெல்லாம், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் போய் இடம் வாங்கி போடக்கூடிய அளவுக்கு அதை சுற்றி ஒரு வணிகமாக நடந்தது. அப்போ நீங்கள் பக்தியையும் தாண்டி ஒரு வணிக நோக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிருக்கு. அப்படி நீங்கள் அதை யூஎஸ்பியாக மாற்றி வியாபாரம் செஞ்சதனுடைய விளைவாக இது வந்திருக்கிறது. குற்றம் செய்தவர்கள் நீங்கள் பிடிங்க, கொண்டு வாங்க. யோகி ஆதித்யநாத் ஏறத்தாழ முதல் 3 வாரத்துக்கு வாயவே திறக்கலை. இப்போ வந்து நீங்கள் வந்து அயோத்திக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்கள் நீங்கள் பேசுகிறீங்க. அகைன் அவர் இதுக்குள்ளே பாலிடிக்ஸ் தான் பேசுகிறாரு. சம்மந்தப்பட்டவர்களை பொறுப்பெடுக்க வைப்போம், யார் பொறுப்புங்கிறத மக்களுக்கு கொண்டு வருவோம், ஒரு பைசா கூட நாங்கள் ராமரனுடைய பணத்தை எடுத்தவங்களை சும்மா விட மாட்டோன்னு கூட நீங்கள் பேசலை. அதில் கொண்டு போய் பாகிஸ்தான் தொடர்பு வரைக்கும் ஆல்ரெடி ஒரு சிலர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீங்கள் அதில் அரசு பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, இப்போ அரசு ஏன் பார்க்கணுன்னு தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளை அங்கே பொருத்தி பார்த்தோம்னா இதை தடுத்திருக்கலாம். ஏன்னா யோகி போன்ற ஒருவர், அவர் பக்திமான், அவர் தலைமையில் ஒரு அரசு பார்த்துருந்தா இன்னும் பெட்டராக கூட இருந்திருக்குமே, தடுக்கப்பட்டிருக்கலாமேங்கிற கேள்வி இருக்குது. மிகப்பெரிய அளவிற்கு பிப்ரவரி மாதம் வரக்கூடிய தேர்தலில் அது பாஜகவுக்கு ஒரு பெரிய டென்ட்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக சார், ஒரு மிக நீண்ட விரிவாக்கமாக பேசியிருக்கீங்க இந்த செய்தி. இன்னும் பார்த்தோன்னா நிறைய செய்தி. பீகார் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வந்து போட்டியிட போகிறாரு. விபி ராம்ஜி திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து முதற் தவணையாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க பார்த்தோன்னா 25,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 2,000 கோடி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் இப்போது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேரமின்மை காரணமாக. தொடர்ந்து நிறைய செய்திகள் குறித்து விரிவான பார்வை வழங்கியமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நேர்களே, இன்று அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் குறித்த விரிவான பார்வையை பத்திரிகையாளர் புன்னைவளவன் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.